Hello friends, welcome to JB's Home Cooking. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச fish fry simple and tasty-ஆ எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க 1 கிலோ சங்கரா மீன் வச்சு செஞ்சிருக்கோம். இதுல நீங்க எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு 6 ல இருந்து 7 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி chili powder. 1 டேபிள்ஸ்பூன் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். 2 டேபிள்ஸ்பூன் fish fry மசாலா. fish fry மசாலா மீன் வறுவலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒண்ணாகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு மீனை எடுத்து மசாலாவை நல்லா தேய்ச்சி விடுங்க. மீனோட எல்லா பக்கமும் மசாலா நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும், ஃபிஷ் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீன்லையும் மசாலாவை கோட் பண்ணிவிடுங்க. இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மீன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் நல்லா ஃப்ரை ஆகும், இல்லைனா உள்ளே வேகாமல் போயிடும். இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்னா ஒரு வானிலையில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க அடுத்த சைடை. அந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சுக்கோங்க. சங்கரா மீனுங்கிறதுனால சைடு நல்லா ஃப்ரை ஆனதான் டேஸ்டியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா JB's Home Cooking சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.